மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்களே மற்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் சக்கரபாணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் செஞ்சி ஏழுமலை அவர்களே, நாடாளுமன்ற அறிவிச்சவர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் வருகின்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர்களே, ஊராட்சி கழக செயலாளர்களே, வரி வந்திருக்கின்ற கழகத்திலே பொறுப்புகளை இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே, பெரியவர்களை, தாய்மார்களை, கழக உடன்பிறப்புகளை, பத்திரிகையாளர்களை, ஊடக நண்பர்களை அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்து, நாடாளுமன்ற தேர்தல் புதிய காலத்திலே வர இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, அதேபோல புதுச்சேரியிலே என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியிலே சேர இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துடைய தலைமையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைய இருக்கின்ற என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்து, இதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்திலே எப்படி இதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல நாம் நின்றாலும் சரி, நம் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் என்றாலும் சரி, அவர்களுக்கு இரவு பகல் வாராமல் உழைத்து இதே புரட்சி தலைவி அம்மா வழியிலே நின்று அவர் புகழ் பரப்புகின்ற விதத்திலே இன்றைக்கு மத்தியிலே நாம் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று மத்தியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கும் நிதி கிடைப்பதற்கும் தமிழகம் வளமாக ஒரு தமிழகமாக மாற்றுவதற்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றாலும் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கூட்டணி சார்பிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மத்தியிலே செல்கின்ற பொழுது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்திலே கேட்டு பெற்று தந்து தமிழகம் ஒரு வளமான தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் சரி, கூட்டணி சார்பாகவும் சரி போட்டியிடுகின்ற வேட்பாளரை பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த தேர்தல் மூலமாக எதிர்க்கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதே புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு நம்முடைய இயக்கத்தின் மீது பழி சுமத்தார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். புரட்சி தலைவி அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டுகின்ற பொழுது எத்தனை வழக்குகள் தொடர்ந்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வஞ்சக குணம் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னதை போல தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதை தமிழகத்தில் வேரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது முக்கியமான தேர்தல். இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நடக்கப்படுகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இந்த தேர்தல் மூலமாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் செய்த நன்மைகளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு திறமையான இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை நனவாக்கின்ற ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருவரும் தலைவருடைய ஆசையோடு நம்முடைய கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளரை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி என்பதை தமிழகத்திலே நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, குறுகிய காலத்திலே இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் சி சம்பவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் மனமாற உளமாற நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.